எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு விஷயத்துக்காக யாரை செயல்பட விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். காண ஒரு வீட்டுல குறை வந்ததுமே மரியாள் யாரை செயல்படுறதுக்கு அவ விரும்பினாருடா, இயேசு செயல்படுறதுக்கு. ஹல்லேலூயா. வேற யார் அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தாலும் ஆமென் ஒரு நிறைவான ஒரு அனுபவம் அந்த இடத்துல உண்டா இருக்குமான்னு கேட்டா, அதனாலதான் மரியாள் உடனே அந்த வீட்டுல இயேசு மட்டுமா இருக்கிறார், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உடனே மரியாள் யாருக்கிட்ட போறாங்கன்னா, இயேசு கிட்ட போய் இயேசு இதுல கை வச்சுட்டாருன்னா, இயேசு நின்னுட்டார்னா, ஆமா இது சாத்தியமில்லாத காரியமானாலும் அதை அவர் சாத்தியமாக்க வல்லவராக இருக்கிறார். ரூத்தே, அவன் யார் உனக்காக போயிருக்கான்னு சொல்ற? போவாஸ் போயிருக்கிறாரா? நீ தைரியமா இரு, இந்த காரியம் தோற்காது. இந்த காரியம் எதை வச்சு சொல்றீங்க மாமி? உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரர்கள் அல்ல, உனக்காய் புறப்பட்டிருக்கிறது போவாஸ். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் நிற்கிறது சாதாரணமானவர் அல்ல. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த, விசுவாசித்து பாடுங்க பார்க்கலாம். எனக்கென முன் குறித்த எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே.